வணக்கம். இது என் குரு சிவவாக்கியனின் சிவவாக்கியம் 291வது பாட்டிலிருந்து. அம்பரத்துள் ஆடுகின்ற அஞ்செழுத்தும் நீயலோ, சிம்புகளாய் பார்த்து நின்ற சிற்பரமும் நீயலோ, எம்பிரானும் எவ்வுயிர்க்கும் ஏகபோகம் ஆனதால் எம்பிரானும் நானுமாய் இருந்ததே சிவாயமே. அம்பரத்துள் ஆடுகின்ற அஞ்செழுத்து, நான் நமச்சிவாயன 5 எழுத்து இல்லை, 5 எழுத்துமே 5 பூதங்களை குறிக்குது. ஸோ பூதங்கள் 5ம் இந்த அம்பரத்துள்ளோ, இந்த வெற்றெடுத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அதனால் அம்பரத்துள் ஆடுகின்ற அஞ்செழுத்து இறைவன் அல்லது கடவுள், நமக்குள்ளே இருக்கிற ஒன்று, இல்லை சிவன், இல்லை சிவாயம், இதெல்லாம் சொல்லிக்கலாம். சிம்புகளாய் பறந்து நின்ற சிற்பரமும் நீயலும், சின்ன சின்னதாக இருக்கிற எல்லாமும் அதுவும் நீ தான். எம்பிரானும் எவ்வுயிர்க்கும் ஏகபோகம் ஆனதால், எல்லாத்துக்கூடவும் போகம் பண்ணி நிற்கிறவன், எல்லாத்துக்கூடவும் இணைஞ்சிருக்கிறவன், எல்லாத்தையும் வாழ வச்சு நிற்கிறவன், எல்லாத்துக்கூடவும் கொண்டாடி நிற்கிறவன் எம்பிரான் தான், எவ்வுயிர்க்கும். அதனால் எம்பிரானும் நானுமாய் இருந்ததே சிவாயம். சிவாயமாக நானும் இருக்கிறேன், எம்பிரானும் இருக்கிறேன். நானும் 5 பூதத்தால் ஆனவன், 5 பூதத்தையும் உள்ளே வச்சு நிற்கிறேன். இறைவனும் ஏகமாக எல்லாத்தையும் வச்சு நிற்கிறான். அதனால் ஏகமாக இருந்ததும் சிவனும் நானும் ஒன்று. ஈரொலியே திங்களே எங்கு நின்று தற்பரம். ஈரொலி, ஒரு ஒலி இன்னொரு ஒலியை சொல்லியிருக்கோம். ஒலியை பற்றி நான் ஒரு வீடியோவை பேசியிருப்பேன், நீங்கள் அதை போய் திரும்ப நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஈரொலியே திங்களே இயங்கு நின்ற தற்பரம், ஈரொலியே திங்களே அங்கு யாவரும் அறிகளால், காரொலியாய் படலமும் கடந்து போன தற்பரம், தாரொலியாய் பெரும்பதம் ஏகநாத பாதமே. ஈரொலியே திங்களே, ஒன்றிலிருந்து ஒன்று வெளிப்பட்டு இன்னொன்று மேலப்பட்டு ரெண்டாக தெரியுதுனால நம்ம பார்க்குற பொருளை உணர்றதுக்கு அப்படின்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஆவறதெல்லாம் 2 ஒலியால் ஆனது. ஸோ உணர்றதுக்காக இல்லை உணர்த்தத்துக்காக, உணர்த்தத்துக்கும் மூலமாக இருக்கிற இந்த மாதிரி ஒலிகள் பலவிதமாக இருக்குது. இந்த காரொலி படலம் கடந்து நின்ற தற்பரம், தாரொலி பெரும்பதம் ஏகபாதம் ஆனதே. ஈரொலியே திங்களே எங்கு நின்ற தற்பரம், ஏரொலியே திங்களே அக்தி யாவரும் அறிகளார், காரொலி படலமும் கடந்து போன தற்பரம், தாரொலி பெரும்பாதம் ஏகநாத பாதமே, இறைவனுடைய பாதமே அப்படின்றார். கடைசியாக சேர்ற இடம் இறைப்பாதத்தினால தான். கொல்லனாது மெல்லனாது கோதற்ற குதட்டடா, தல்லனாது அணுகனாது அகலான் மனத்துலே, தெல்லனாது தெளியனாது சிற்பரத்தின் உப்பயன், வில்லனாது பொருளை நான் விளம்புமாறு திங்கனே. கொல்லெனாது மெல்லெனாது கொதற குதப்படாதது, வாய்க்கு அசப்பட முடியாதது, கொல்ல முடியாது, குதிர புண்ண முடியாது, தள்ளவும் முடியாது, அணுகவும் முடியாது, அகலவும் முடியாது. மனத்தில் தெல்லியாக இருந்தால் இருக்காது, தெளிவாகவும் தான் இருக்காது. சிற்பரத்தின் உட்பயன், வில்லனாது பொருளை நான் விளம்புமாறு. இது எப்படி நான் புரிய வைப்பேன்? ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் விட்டுருவீங்களே, ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நான் எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறேன்? வாக்கினால், மனத்தினால், மதித்த காரணத்தினால், நோக்கெனாத நோக்கையுண்ணி நோக்கியாவர் நோக்குவார், நோக்கெனாத நோக்கையுண்ணி நோக்கையாவர் நோக்குவார். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், திறந்து வச்சுன்னு பார்த்துட்டு காட்சிகளை பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு. நோக்கனாத நோக்கே அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்கேன். நோக்கனாத நோக்கு நோக்க நோக்கிடில், நோக்கனாத நோக்கு நோக்க எங்கன் நோக்கமே. இதை நீங்கள் அனுபவமாக ஆகணுன்றது தான் நான் பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கிறேன். எல்லாருக்குமே இது அனுபவம் ஆகும், எல்லாராலையுமே இது அனுபவமாக கொண்டு வர முடியும். நோக்கனாத நோக்கு நோக்க நோக்கிடில், நோக்கனாத நோக்கு நோக்க எங்கள் நோக்கமே. உள்ளினும் புறம்பினும் உலகம் எங்கினும் பறந்து எல்லில் எண்ணெய் போல நின்று இயங்குகின்ற எம்பிரான், மெல்ல என் உளம் புகுந்து மெய்த்தவம் புரிந்த பின், வள்ளல் என்ன வள்ளலுக்கு வண்ணம் என்ன வண்ணமோ. உள்ளினும் புறம்பினும், உள்ளவும் வெளியவும் அந்த பார்க்குற உறம்பினும் உலங்கெனும் பறந்து எல்லில் எண்ணெய் போல நின்று இயங்குகின்ற எம்பிரான், மெல்ல என்னுடன் புகுந்து மெய்த்தவம் புரிந்த பின், வள்ளல் என்ன வள்ளலுக்கு வண்ணம் என்ன வண்ணமோ. வள்ளல்னு சொல்கிறதுக்கு ஏன்னா ஒரு வண்ணம் வேணுமா? தேவையில்லையே அப்படின்னு புரிஞ்சிச்சு. வேதம் ஒன்று கண்டிலேன் வெம்பிருப்பு இல்லாமையால்.
நான் வெள்ளையாக பிறக்கல, அதனால் எனக்கு வேதம்லாம் தெரியாது. வேதம் ஒன்று கண்டினேன் வெம்பெருப்பு இல்லாமையா. போதம் நின்று வடிவதாய் புலமெங்கும் ஆயினாய். எல்லாம் பூமி இந்த உலகம் முழுசுமா நீ தான் எல்லாருக்குமா இருக்கிற. ஜோதியில் உலகமாய் துரியமோடு அதீதமாய் ஆதி மூலம் ஆதியாய் அமைந்ததே சிவாய். ஜோதியில் ஒளியுமாய், ஜோதி வேற ஒளி வேற. ஜோதியில் ஒளியுமா, துரியமோடு அதீதமாக ஆதி மூலம் ஆதியாய் அமைந்ததே சிவாய். ஆதி மூலம் ஆதம், மூலத்துக்கெல்லாம் மூலமா, உதாரணத்துக்கெல்லாம் உதாரணமா, தற்பரத்துக்கெல்லாம் அற்பரமா, எங்குமா எல்லாமா இருக்குது. சானிரு மடக்கினால் சரிந்த கொண்டை தன்னுளே பேணிய பதிக்குள்ளே பிறந்திருந்து உழறுவேன். தோணியான ஐவரை துறந்தருக்க வல்லீரேல் காணி கண்டு கோடியாய் கலந்ததே சிவாயமே. சான் இரண்டு மடக்கினால் சரிந்த கொண்டை தன்னுளே. முட்டியை மடக்கணும்னா அங்கே இருக்குது ஒரு இடம். பேணிய பதிக்குள் பிறந்திருந்து உழல்வேன். உருவும் பிறப்புறுப்புக்காகவே வாழ்ந்து பிறப்புறுப்புக்காகவே சாவரங்களாகிறாங்க. தோணியான ஐவரை துறந்தருக்க வல்லீரேல். எது நமக்கு தோணியாக இருக்குதோ அதை துறந்தருக்க வல்லீரேல். அதை ஒரு கருவியை மாற்றி அதை விட்டு கரையேறதில்லை. படகுல உட்காந்து கடலில் பயணம் செய்யணும் உண்மைதான், ஆனால் கரையேறின உடனே படகு தேவையில்லை. அந்த மாதிரி துறந்தருக்க வல்லீரேல். காணி கண்டு கோடியாய் கலந்ததே சிவாயம். இதான் என் இருப்பிடம் அப்படின்னு தெரிஞ்சு கலந்தது தான் சிவாயம். 5 கோடி மந்திரம் அஞ்சுலே அடங்கினால் நெஞ்சு கூற உம்மிலே நினைப்பதோர் எழுத்துலே 5 நாலு 3 உம்மிலே அடங்கினால் 5 ஊர் எழுத்ததாய் அமைந்ததே சிவாயமே. எத்தனை கோடி மந்திரம் வந்தாலும் சரி, ஒரு 5 கோடி நான் சொல்கிறேன். 5 கோடி அஞ்சுலே அடங்கினான். சிவாய நாமன்னு மட்டுமே அடங்கிச்சேன். நெஞ்சு கூற உம்மிலே நினைப்பதோர் எழுத்து, ஏதோ ஒரு எழுத்து, அந்த எழுத்துக்குள்ளவே அதை நிறுத்தி பண்ணிக்கலாம். 5 நாலு 3 உம்மிலே அடக்கினால் 5 ஊர் எழுத்தமாய் அமைந்ததே சிவாயமே. எல்லாம் ஒரு எழுத்தா நின்றுதான். அக்கரந்த அக்கரத்தில் உட்கரந்த அக்கரம் சக்கரத்து சிவ்வை கண்டு சிம்புலத்து இருந்ததும் எல்கரந்த எண்ணெய் போல் எவ்வெழுத்தும் எம்பிரான் உள்கலந்து நின்ற நேர்மை யாவுக்கான வல்லீரோ. அக்கரந்த அக்கரத்தில் உட்கரந்த அக்கரம். ஒரு புள்ளிக்கு இன்னொரு புள்ளி ஆதாரமாக இருக்குது, பல புள்ளியெல்லாம் இருக்குது. மைக்ரோஸ்கோப் பார்த்தா நிறைய புள்ளிகள் இருக்குது, நிறைய சிந்தி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. சக்கரத்தூள் சீப்பை உண்டு சம்பளத்திருந்திடும். எள் கறந்த எள் விட்ட எண்ணெய் மாதிரி, எப்படி எண்ணெயிலேருந்து கசக்கி எடுத்துட்ட எண்ணெய் மாதிரி உள்கறந்து நின்ற நேர்மை உள்ள நமக்குள்ளே நிறைந்திருக்கிற யாவருக்கான வல்லவரா, யார் வல்லவராக இருக்கிறாரோ அப்படின்னு கேட்குறார். ஆகமத்தின் உட்பொருள் அகண்ட மூலம் ஆதலால் தாகபோகமின்றியே தரித்ததற்கு வரமும் நீ ஏகபோகம் வைத்தனை உணர்த்தும் அஞ்செழுத்துலே ஏகபோகம் ஆகியே இருந்ததே சிவாயமே. எல்லா ஆகமங்களும் சிவாகமம் எதை சொல்லுது? என்ன சிவனை சொல்கிறதுனால அது சிவ ஆகமம். பிற்காலத்தில் அது திருமந்திரமாக பேசப்பட்டு எல்லாரும் திருமந்திரமாகவே அதை உணர்றாங்க. சிவாகமம்னு நிறைய பேர் புரிக்கலாம். இப்போ ஆகமத்தின் உட்பொருள் என்ன அப்படின்னா, அகண்ட மூலம் எதுவோ அதை சொல்கிறது தான். தாகபோகமின்றியே தரித்ததற்கு பரமும் நீ. உனக்கு தாகம் இல்லாமல் போகம் பண்ணுறது சாத்தியம் இல்லை. அது மாதிரி இருக்காது. ஏக பாதம் வைத்தனை உணர்த்தும் எழுத்துள்ளே அப்படின்ற ஏகபோகம் ஆகியே இருந்த தேசம். ஏகபோகமாக இருக்குது, ஏகத்துக்கு இருக்குது, ஏகபோகமாக இருக்குது, விளைச்சல் பல காணுது. ஸோ இறைவன் ஏகபோகமாக எங்குமா இருந்து எல்லாத்தையும் விளைவிச்சு சந்தோஷப்பட்டுட்டு ஏகபோகமாக அது இருக்குது. சிவாய நம. பாருங்க, பகிருங்க, பக்கறிங்க.